சென்னை மாநகரம் மாதிரியான ஒரு நிலத்தின் மீது 40 லட்சம் பேர் தான் குடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிலம் சார்ந்த விதி, இயற்கையினுடைய நியதி. ஆனால் இங்கே 1.5 கோடி பேர் இருக்கான். இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் அறிவியல், அரசியல் கருத்து அல்ல. நான் சொல்றது சுற்றுச்சூழல் பற்றிய அறிவியல் கருத்து. இப்போ நீங்கள் 1 கோடி பேரை திருப்பி அனுப்ப முடியுமா? நீங்க எல்லாம் கிளம்பி போங்கப்பா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாநகரத்தில் தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா, முழுக்க தலைமைச் செயலகமாக இருந்தாலும், சினிமா கம்பெனியாக இருந்தாலும், ஐடி கம்பெனியாக இருந்தாலும், எல்லா தலைமை நிர்வாகத்தை பூரா எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்? ஒரு மாநகரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்போ மாநகரத்தில் அதிகார மையங்கள் குவித்து கொண்டே இருக்கிற போது, ஏற்கனவே கலைஞர் காலத்தில் ஒரு துணை நகரம் கட்டப்படணும், தலைநகருக்கு பதிலாக இன்னொரு துணை நகரம் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. அது விவசாயிகளை பாதிக்கும் என்று அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அப்புறம் திட்டம் கைவிடப்பட்டது. அது மாதிரி தான் தலைமைச் செயலகத்தை வந்து வேறு இடத்துல கட்டணும், ஒவ்வொன்றா இடம் மாற்றணும் அப்படிலாம் ஏதாவது திட்டங்கள் போடுகிற போதெல்லாம் நடைமுறையில் அது வந்து பல நெருக்கடிக்கு அது ஆளாகிறது. அதனால் நீர்நிலைகளினுடைய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதை தாண்டி அரசாங்கம் என்ன செஞ்சுட்டுனா, பல இடங்களில் வேலை செய்திருக்கிறாங்க. நகரின் மையப்பகுதியில் இப்போ தண்ணி தேங்கிறது கிடையாது, ஒரு இரவுக்குள்ளே வடிந்து விடுகிறது சில மணி நேரங்களில் என்கிற நிலைமையை உருவாக்கி